சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். மீனராசிக்கு பாருங்கள், உங்களுக்கு நம்ம ராசியில் ராகு உட்கார்ந்து 3ஆம் இடத்தை பார்த்தார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். நமக்கு பல இன்னல்களை கொடுத்துட்டாருங்க. பொதுவாக நம்ம ராசியில் ராகு வந்து உட்கார்ந்தாருனாவே உடல் ரீதியாக அலர்ஜி பண்ணுங்க, அலர்ஜி உபாதை இருக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்த்தது நமக்கு முயற்சிகள் யாவும் தோல்வி அடைய செய்யும். அடுத்தது 7ஆம் இடத்தை பார்த்தார், 7 பார்க்கையில் தொழிலை முடக்கும், தொழில் வகையில் சங்கடங்கள் கொடுக்கும். ஆகையால் நமக்கு இதெல்லாம் ஜென்ம ராகுங்கிறது நமக்கு நல்ல பலன் இல்லை இது நாள் வரையில். இப்போ பாருங்கள், 12ஆம் இடத்துக்கு போகிறார். 12இல் ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பம் இருந்தாலும் நமக்கு குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் 11/5/2025 குரு பயிற்சி வருகிறார். 11/5/2025 குரு பயிற்சி மிதுனத்துக்கு போன பிறகு தொழில் நமக்கு பிரமாதமாக ஓடும், உத்தியோகத்தில் நன்மைகள் கிடைக்கும். அந்த 12இல் இருக்கும் சனியும் ராகும் குரு பார்வையால் நமக்கு பல நன்மைகளை செய்யும். ஆகையால் குலதெய்வம் கோயில் போங்க. இந்த சனி நடக்கும் காலத்தில் தெய்வ சிந்தனையோடு இருங்க. மோட்ச ராசி ஆகிய நீங்கள் மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனி 6/3/2026 நமது ராசியில் ஜென்ம சனி வருகிறார். வந்தாலும் நமக்கு கெடுது பலன்கள் கிடைக்காது. ஏன்னா நமக்கு ராகு நமக்கு 12இல் இருந்தாலும் கெடுக்காது. ஏன்னா 11/5 குருவால் பல நன்மைகள் நடக்கும். பொதுவாக மோட்ச ராசிக்கு தொழில் பிரமாதமாக ஓடும். நமக்கு மீனராசிக்கு பொறுத்த வரையிலும் மோட்ச ராசி என்பதால் சுப காரியம், சுப செலவு, சுப காரியங்கள், சுப சோபனங்கள் இது மாதிரி நல்ல செலவுகளை கொடுத்து தான் சனி நம்மளை நடத்தி கொடுப்பார். ஆகையால் தெய்வ சிந்தனையோட குலதெய்வத்து அருளோட இந்த 7.5 சனியை ராகுவோட கேதுவோட தொல்லைகளும் நிவர்த்தி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.